பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லைஸா அலைக ஹுதாஹும் வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா வமா துன்ஃபிகூ மின் கைரின் ஃபலிஅன்ஃபுஸிக்கும் வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ் வமா துன்ஃபிகூ மின் கைரின் யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துظலமூன். லில்ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரூ ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்ததீஊன ضربன் ஃபில் அர்ض் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஅ மினத் தஅஃபுஃப் தாரிஃபுஹும் பிசீமாஹும் லா யஸலூன அன்னாஸ இல்ஹாஃபா வமா துன்ஃபிகூ மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த இரண்டு ஆயத்துக்கு உங்களுக்கு 2 நாட்களாக விளக்கங்கள் சொல்லப்பட்டு விட்டது. பிறகு அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியா, இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் எவர்கள் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ, அதாவது தர்மங்கள் செய்கிறார்களோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலாவுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இடத்துல கூலியும் இருக்கிறது, அந்தஸ்தும் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தாலும் அந்த உணவு கொடுக்கறதுக்கும் அல்லாஹ் தாலா இடத்துல சவாப் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அது இந்த ஆயத்தின் மூலமாக தெரிகிறது. சஹீஹைனுடைய ஒரு ஹதீஸு, அதாவது புகாரி முஸ்லீம் 2 கிதாபுகள்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபத்துஹுல் மக்காவுடைய வருஷத்திலேயோ ஹஜ்ஜத்துல் வதாவுடைய வருஷத்திலேயோ, அறிவிப்பாளருடைய சந்தேகம், ஃபத்துஹுல் மக்காவுடைய வருஷத்திலேயோ அல்லது ஹஜ்ஜத்துல் வதாவுடைய வருஷத்திலேயோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இயாதத்து செய்வதற்காக வேண்டி போனாங்க, நலம் விசாரிப்பதற்காக போனபோது அங்கே வச்சு ஒரு ஹதீஸ் ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சிக்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எந்த ஒன்றை நீ செலவு செய்வாயோ அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தாலா இருக்கிறானே உனக்கு கொடுத்து விடுவான். உன்னுடைய மனைவிக்கு நீ உணவு கொடுத்தாலும் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கும் அல்லாஹ் தாலா உனக்கு நன்மையை கொடுப்பான் அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னதாக சஹீஹைனில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. முஸ்னதில் கூட ஒரு ரிவாயத் இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக யார் செலவு செய்வார்களோ அவங்களுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவளித்தாலும் அதுவும் தர்மமாகவே எழுதப்படுகிறது அப்படின்னு அந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்துடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா, சபபு நுசூல் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதாவது சஹாபாக்களில் முஜாஹிதீன் சஹாபாக்கள், போர் வீரர்கள், அவங்க தங்களுடைய குதிரைகளுக்காக வேண்டி செலவு செய்தார்கள். குதிரைகளுடைய மெயின்டெனன்ஸ் இருக்குது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது தான் அதெல்லாம். அப்போ குதிரைகளுக்காக வேண்டி செலவு செய்தாங்க. இப்போ குதிரைகளுக்கு செலவு செய்யும்போது அந்த விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து, ஜிஹாதுடைய குதிரைகள், ஜிஹாதுக்காக வேண்டி பயன்படக்கூடிய குதிரைகள், அந்த குதிரைகளுக்கு செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று இருக்குது ஆர்வ கோளாறுல ஆசைக்காக செலவு செய்கிறது, அது கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. குதிரைகள்லாம் இப்போ ரேஸ்லெல்லாம் ஓடக்கூடிய குதிரைகளுக்கெல்லாம் பல லட்ச ரூபா பல கோடி ரூபா செலவு பண்ணுறான். அந்த மாதிரி செலவு பண்ணுறது அது ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ ஒன்று செலவு பண்ணுறாங்க.
ஆனால் இது ஜிஹாதுக்கு போகக்கூடிய குதிரைகள், ஜிஹாதில் வேலை செய்யக்கூடிய குதிரை, இதுக்கு செலவு செய்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க விஷயத்தில் தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. இரவிலோ பகலிலோ ரகசியமாகவோ வெளிரங்கமாகவோ எவர்கள் தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பார்களோ அல்லாஹ்கிட்ட அவங்களுக்கு கூலி இருக்கு. எந்த ஹவுஃபும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இந்த ஆயத்து அப்போ தான் இறங்குச்சு அப்படின்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிர் அவர்களும் இந்த ஆயத்துக்கு பின்னணியாக இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல 4 திர்ஹம் இருந்தது. அதில் ஒன்று இரவுல தர்மம் கொடுத்தார், ஒன்று பகலில் தர்மம் கொடுத்தார், ஒன்று ரகசியமாக தர்மம் கொடுத்தார், ஒன்று பகிரங்கமாக தர்மம் கொடுத்தார். இதுதான் இந்த ஆயத்துடைய பின்னணி அப்படின்னு சொல்லி அதற்கு ஜுபேர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த ரிவாயத் இருக்குதே கொஞ்சம் பலகீனமான ரிவாயத், லைஃபான ரிவாயத். ஸோ லைஃபான ரிவாயத்தை எடுத்துக்கொள்கிறத விட சஹீஹான ரிவாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரிவாயத்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களிலே முஜாஹிதீன் சஹாபாக்கள் அவங்க தங்களுடைய குதிரைகளுக்காக வேண்டி செலவழித்தது. அப்போ அந்த நேரத்தில் இறங்கின ஆயத்து தான் இந்த ஆயத்து. இப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, இந்த ஆயத்தில் இரவிலோ பகலிலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ எவர்கள் தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பார்களோ அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக எங்கெல்லாம் செலவு பண்ணுவாங்களோ, தான தர்மங்கள் கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த ஆயத்துடைய பின்னணியில் சொல்லப்பட்ட மாதிரி ஜிஹாதுடைய குதிரைகளுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டாலும் சரி, அல்லது ஹஜ்ஜுக்காக செலவழிக்கப்பட்டாலும் சரி, அல்லது குடும்பத்துக்காக செலவழிக்கப்பட்டாலும் சரி, மனைவிக்கோ பிள்ளைக்கோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னான், நீயத்து சரியாக இருக்கணும். நீயத்து சரியாக இருந்துச்சுன்னா ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுக்கு கூலி உண்டு. லா ஹவுஃப் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், எந்த விதமான பயமும் அவர்களுக்கு இருக்காது, எந்த விதமான கவலையும் அவர்களுக்கு இருக்காது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை பற்றி ஆரம்பிக்கின்றான். அல்லதீன யாக்குலூனர் ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான், வட்டிக்கு வாங்கிறதுனால வட்டிக்கு விடுறதுனால எவ்வளோ மோசமான முடிவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இந்த ஆயத்து பேசுது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். இது எம்பி